நிதித்துறை அமைச்சர் தமிழே வாசிக்க தெரியாம தப்பு தப்பா வாசிச்சு எல்லாத்தையும் தூங்க வச்சிட்டு இருந்தார். இந்த மேடம் பேசுறது பார்த்தீங்கன்னா, நிதித்துறை அமைச்சர் வந்துட்டு தமிழ் பேசுறது தப்பு தப்பாக பேசினாராமா. ரைட், ஓகேங்க, தமிழ் பேசுறது தப்பு தப்பாக பேசுகிறாங்க. அப்போ ஒரு பேச்சாளர் போட்டியில் வந்துட்டு கலந்துக்கிறவங்கள கொண்டாந்து விடலாமா? நல்லா பேசுவாங்க தமிழ். ஏங்க, ஒவ்வொருத்தர்கிட்ட இருக்கிற குறைகளை வந்துட்டு இதுவும் நம்ம செய்கிற செயல்கள் நல்ல செயலாக இருக்கா இல்லையான்னு தான் நீங்கள் நோட் பண்ணணும். அதை விட்டு இந்த கேலி கிண்டல் இதெல்லாம் என்ன பேச்சுன்னு தெரில. நீங்கள் இப்படியே பேசிக்கிட்டு இருக்கிறனால தான் ஜீரோவில் இருக்கீங்க. இதில் இல்லாமல் நாம் தமிழரில் இருக்கிற கட்சிக்காரங்களே வந்துட்டு நிறைய பேர் கட்சியை விட்டு விலகி போய்கிட்டு இருக்காங்க. அவங்கள தக்க வச்சுக்கிறது கூட உங்களுக்கு வக்கம் இல்லை. நீங்கள் வந்துட்டு ஒரு ஆளுங்கட்சியை பார்த்து விமர்சனம் வைக்கிறீங்க. வைங்க சூரியனை பார்த்து நாய் குலைச்சா நாய்க்கு தான் வாய் வலிக்கும். அது மாதிரி தான் அவங்களுக்கு. நீங்கள் பெரிய கொள்கை கோட்பாடு உள்ளவங்க அப்படின்னுவீங்க. ஆனால் ஒரு சக மனுஷனுக்கு கூட மரியாதை கொடுக்க தெரியாத ஒரு தற்குறி கூட்டங்கள் தான் இருக்கிறதுலே நம்ம தமிழகத்தில் ஒன்றுக்கும் ஆகாத கட்சின்னு பார்த்தீங்கன்னா இந்த என்டிகே கட்சி தான். நன்றி.